தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பிரசன்னத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். தெய்வீகமான நேரம் இது, அற்புதமான நேரம் இது. இயேசு நம் ஒவ்வொருவரையும் உற்று பார்க்கக்கூடிய உன்னதமான நேரம் இது. நாம் அவரை உற்று பார்ப்போம். இயேசுவை நீங்கள் உற்று பாருங்கள். ஒருபோதும் நீங்கள் யாருக்கும் தலைகுனிய தேவை இருக்காது. நம்மோடு இருக்கக்கூடிய அந்த அன்பு தெய்வம், நமக்காகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தெய்வம், நாம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே தன்னுடைய ஆசிரால் நம்மை நிரப்ப வல்லமிக்க தெய்வம் இதோ நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். இவருடைய பிரசனம் இருந்தால் எல்லாம் போதும். வலப்பக்கம் 1000 விழட்டும், இடப்பக்கம் 10,000 விழட்டும். ஆனாலும் கூட இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த அன்பு தெய்வம் ஒருபோதும் பொய் வாக்குறுதிகளை தர விரும்பாத தெய்வம் இவர். சொன்னபடியே யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமிக்க தெய்வம் இதோ இந்த இயேசு ஆண்டவர் அக்கரணையின் வடிவினிலே நம் மத்தியிலே நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். அவரை விட்டு பார்ப்போம். ஜெப அனுபவம் என்பது பெரும் சில கோரிக்கைகளை வைத்து விட்டு செல்லக்கூடிய அனுபவம் அல்ல. மாறாக உண்மையான ஜெப அனுபவம் என்பது நாம் இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவம். இயேசுவோடு நாம், நம்மோடு இயேசு, இதோ இருவரும் இரண்டர கலக்கக்கூடிய அற்புதமான நேரம். நான் உங்களுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள் என்று சொன்ன தெய்வம் இவர். இதோ இயேசுவை நாம் நம்பிக்கையோடு ஆராதிப்போம். இயேசு நமக்காக யாவற்றையும் செய்யக்கூடியவர். எல்லாவற்றையும் கடந்து நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்காக, கடவுளுடைய மாட்சியால் நாம் நிரப்பப்படுவதற்காக தன்னையே சிலுவையில் ஒப்பற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த தெய்வம் இவர். இதோ மாறாத பாசத்தோடு நாம் உண்மையான மனமாற்றத்தோடு வாழ்வதற்கு அறைகூவல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இவர். இயேசுவை நாம் பார்ப்போம், இயேசுவோடு நாம் பேசுவோம், இயேசுவை நாம் தொடுவோம்,
இயேசுவை நாம் ரசிப்போம், இயேசுவை நாம் சுவைப்போம். இதோ அந்த அன்பு மிக்க தெய்வம் கிறிஸ்து வாழ்வுடைய ஒரு உச்சக்கட்ட அனுபவமாக நற்கருணையின் வடிவினிலே தன்னுடைய பிரசன்னத்தை வைத்திருக்கின்றவர். இயேசு ஆண்டவர் முழு மனிதனாக முழு தெய்வமாக இரண்டு இடங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒன்று, விண்ணகத்தில் தந்தையின் வலப்புறம் வீற்றிருக்கின்றார் இந்த தெய்வம். இரண்டாவதாக, இந்த மண்ணகத்தில் நம்மோடு வாழ்கின்றவராக இந்த நற்கருணையில் முழு மனிதராக முழு தெய்வமாக இருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கின்ற நேரம் இது. முடிந்தவர்கள் முழங்கால் இடங்கள், முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல. மனசுதான் ரொம்ப முக்கியம். மனசை கொஞ்சம் அலபாய விடாதபடிக்கு நாம ஆராதிப்போம். நீங்க உட்கார்ந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, மனசு ரொம்ப முக்கியம். முடிஞ்சவங்க உடல் ரீதியாகவும் நீங்க முழங்கால் போடுங்க. இப்போ நாம் இந்த நற்கருணாவை துணையாக அழைத்து பாடல் பாடி ஆராதிக்க இருக்கிறோம். கருணை நாதரே துணையாக வாழுமே, கருணை நாதரே துணையாக வாழுமே, கருணை நாதரே துணையாக வாழுமே. மாறாத பாசம் வைத்தேயும் துணையாக வாழுமே, துணையாக வாழுமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணையாளரே துணையாக வாருமே, நற்கருணையாளரே துணையாக வாருமே. கரையேற்றம் பிறவி துணையாக வாழுமே, துணையாக வாழுமே. துணையாக வாழுமே, துணையாக வாழுமே. கருணையாளரே துணையாக வாழுமே, கருணையாளரே துணையாக வாழுமே. என்னோடு துணையாக வாழுமே, துணையாக வாழுமே. என்னில் அவரங்கள் என்னில் வழங்க துணையாக வாழுமே, துணையாக வாழுமே. கருணையாளரே துணையாக வாழுமே, கருணையாளரே துணையாக வாழுமே. உயிரோட்டம்
நல்குமாரே உறவூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே அலைபாயும் நெஞ்சம் அது தேடும் தஞ்சம் துணையாக வாருமே துணையாக வாருமே ஆத்மாவின் தாகம் அது உந்தன் பாதம் துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே நற்கருணை நாதரே துணையாக வாருமே ஒரு குருவாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற வேளையிலே இந்த நற்கருணாதரோடு நான் சேர்ந்து வாழ்கின்ற அற்புதமான அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, இந்த 25 ஆண்டு கால குருத்து வாழ்க்கையில் இந்த நற்கருணை நான் தூக்கி சுமந்த போதெல்லாம் எத்தனையோ பேருக்கு இந்த இயேசு நலமளிக்கின்ற நல்ல அற்புதங்களை எல்லாம் நிறைவாக தந்திருக்கிறார். சாதாரண மனிதனால் செய்ய முடியாத பல காரியங்களை இந்த நற்கருணாதர் செய்து சிறப்புற வாழ அருள் தந்திருக்கிறார். அது இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு நன்றியின் நேரம் என்றாலும் கூட இந்த நற்கருணையை அனுபவிக்கின்ற ஒரு ஆற்றலை, இந்த தெய்வீக பிரசன்னத்தை சுவைக்கின்ற ஒரு தெய்வீக ஆற்றலை எண்ணற்ற மக்களுக்கு கொண்டு செல்ல அவருடைய திருத்தொண்டில் என்னை அமர்த்தியிருக்கின்றார் என்ற ஒரு நிலையை உணர்கின்ற போதே எனக்குள் மாபெரும் மகிழ்ச்சி என்றைக்கும் உண்டாகின்றது. இது ஏதோ ஒரு நாள் ஒரு அற்புத காட்சியை கண்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு சென்று விடுகின்ற ஒரு நிலை அல்ல. மாறாக இந்த நற்கருணையை தனிப்பட்ட நேரத்தில் நான் போய் சந்திக்கின்ற போதும் சரி, இந்த நற்கருணையை நான் திருப்பலியில் கொண்டாடி சாதாரண அப்பத்தை இயேசுவின் தெய்வீக பிரசன்னமாக மாற்றி, தெய்வீக உடலாக மாற்றி தூய ஆவியார் புரிகின்ற அற்புத செயலிலும் சரி, இந்த நற்கருணை நான் திருப்பலியின் போது இறைமக்களுக்கு வழங்குகின்ற போதும் சரி, அல்லது இல்லங்களிலே நோயாளர்களுக்கு இந்த நற்கருணையை நான் சுமந்து செல்கின்ற போதும் சரி, இந்த நற்கருணை நாதர் தன்னுடைய ஆற்றலெல்லாம் நிறைவாக பொழிகின்றதை நான் சுவைத்து சுவைத்து ஒவ்வொரு நாளும் ஆனந்தத்தினால் நான் உயர்ந்து கொண்டே போகின்றேன். இது வெறும் வார்த்தைகளுக்காக சொல்வதல்ல, வாழ்கின்றேன், மகிழ்கின்றேன், சொல்கின்றேன். பிரியமானவர்களே, இத்தனை ஆண்டு காலமும் இந்த நற்கருணைநாதர் பல ஆசீர்வாதங்களை பலருக்கும் கொடுக்க ஒன்றுமற்ற அடியவனாகி என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார். இந்த அற்புதமான நேரத்தில், இந்த மாபெரும் மக்கள் சபையில் இந்த ஆற்றல் தருகின்ற ஆண்டவருடைய அருட்துணையை எண்ணி மகிழ்ந்து அவருக்கு என்னுடைய நன்றியை செலுத்துகின்றேன். பிரியமானவர்களே, இது நன்றியின் நேரம். நற்கருணைநாதருடைய பிரசன்னத்தின் வழியாக நாம் சுவைத்திருக்கின்ற எண்ணற்ற அனுபவங்களை
இது இந்த மக்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள முன்வருகின்ற நேரம். ஆக என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் நான் பணியாற்றிய பங்குகளில் இயேசுவை நீங்கள் சந்திப்பதற்கு என்னுடைய பணி வாழ்வு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்திருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நன்றி செலுத்துங்கள். விரும்புகின்றவர்கள் உங்களுடைய சாட்சியங்களை மிக ரத்தின சுருக்கமாக சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். 2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். வாய்ப்பு இருக்கின்ற வரைக்கும் நம்ம வாய்ப்பு தரலாம். ஆக ரத்தின சுருக்கமாக நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரு, உங்களுடைய ஊரு, எந்த பங்கு என்பதை சொல்லிட்டு இந்த நற்கருணைநாதர் இயேசுவை நீங்கள் எப்படி அனுபவித்தீர்கள், குறிப்பா என்னுடைய இந்த பணி வாழ்க்கையின் வழியாக எப்படி அனுபவித்தீர்கள் என்பதை விரும்புறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் முழங்கால் படியிட்டு மாங்கியர் கீதம் பாடுவோம். இந்த மாங்கியர் கீதம் என்பதே கடவுளுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் புகழ்ச்சி. இந்த நற்கருணை ஆசிரியர் உயரத்துல நிறைய அற்புதமா உங்களுக்கு கடவுள் செய்ய போறார், நிச்சயமா செய்வார். இந்த புகழ் கீதத்தை நீங்க உணர்ந்து பாடுங்க. உங்களுக்குள்ளார கடவுள் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. குறிப்பா அவர் இங்கே பிரசனமாக இருக்கின்ற அற்புதமான நேரத்துல அந்த ஆசை உங்களுக்கு நான் வழங்குகின்ற போது நிச்சயமாக உங்களுடைய உடலில், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. நம்பிக்கையோடு செய்வீங்க. வாணி என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் கொடைகளை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூயாவியானவரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
மாட்சிமையும் உண்டாக